இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட் இது பர்சனலாக எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த அப்டேட்டை பற்றி தான். ஒரே வாட்ஸ்அப் வந்து 4 டிவைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 4 டிவைஸ்லாம் தேவையில்ல. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் 2 டிவைஸ் யூஸ் பண்ணாலே எனக்கு போதுமானது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா சாம்சங் F14. இதுதான் என்னோடய ப்ரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மொபைலில் வாட்ஸ்அப் இருக்குது. ஓகேங்களா? வாட்ஸ்அப் இதிலே ஒரு 2-3 வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இந்த 2-3 வாட்ஸ்அப் வந்து இல்லை ஒரு வாட்ஸ்அப், அந்த ஒரு வாட்ஸ்அப் கூட எனக்கு இந்த மொபைலில் நான் செகண்டரியாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த மொபைலில் எனக்கு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்காகவே ஒரு மொபைல் யூஸ் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா, இல்லை செக்யூரிட்டி அளவில் ப்ராப்ளம் வருமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பர்சனல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த அப்டேட் கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மொபைல்லையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஆஃபீஸ்லேயும் சிஸ்டத்தில் இருந்தால் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆஃபீஸ்னு ஒரு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மொபைல்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எப்படி லாகின் பண்ணுறதும் பார்த்துருவோம். என்னோடய ப்ரைமரி டிவைஸ்லேருந்து நான் செகண்டரி டிவைஸுக்கு என்னோடய வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரைமரி டிவைஸில் நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலுக்காக இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஒரு சில டைமு இந்த நம்பர் மேக்ஸிமம் சுவிச் ஆஃபில் தான் இருக்கும். ஓகேங்களா? எப்போயாச்சும் ஒரு சில சமயம் தெரியாமல் நானே ஆன் பண்ணிருவேன் ஏரோப்ளைன் மோடில் இருந்து. அந்த சமயத்தில் ஒரு சில கால்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வருது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் நம்பர் 9585006736ன்னு இருக்கு பாருங்க. அந்த நம்பர் முழுக்க வாட்ஸ்அப் தான். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் எல்லா ரீப்ளேஸுமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரைமரி மொபைல் நம்பர் வச்சுருக்கிறீங்களோ அதில் அந்த மேலே இருக்கிறீங்களா 3 டாட்ஸ், அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்டு டிவைசஸ்னு வரும். ஓகேங்களா? லிங்க்டு டிவைஸ்னு வரும். அந்த லிங்க்டு டிவைசஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வருது பாருங்க. யூஸ் வாட்ஸ்அப் ஆன் அதர் டிவைசஸ், லிங்க் அப் டு 4 டிவைசஸ் ஆன் யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆன் நேம் ஈச் டிவைஸ். இங்கே லிங்க் டிவைஸ்னு இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா QR கோடு வந்துடும். ஓகேங்களா? கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு QR கோடு வந்துடும். யூஸ் பாஸ்வேர்டு அந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் செகண்டரி டிவைஸ் இருக்குல்ல, அந்த செகண்டரி டிவைஸை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த மொபைலில் தான் நம்ம செகண்டரி யூஸ் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னால் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நார்மல் வாட்ஸ்அப்னால் நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ், அதனால் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆல்ரெடி எந்த அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணல. இந்த அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இங்கேயே பாருங்கள் லிங்க் த டிவைஸ் டு யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த QR கோடை கீழே நம்மளுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். இந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? இப்போ இந்த மொபைலில் அப்படியே QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். நான் QR கோடு வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணல, ஏன்னா ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம், அதனால். ஓகே, நம்மளுக்கு வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 2 டிவைஸுமே லோட் ஆகுது. ஓகேங்களா? நேம் கேட்குது. முன்ன சொன்னது போலே நேம் வருது பாருங்க. நமக்கு இந்த டிவைஸ் நேம் என்ன வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா என்ன பண்ணிக்கிறேன், W2ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே W2ன்னு ஆக்டிவ்னு வந்துருச்சு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மொபைலில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சேம் இப்போ எனக்கு 2 டிவைஸ்லையுமே சேம் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2த்துலையுமே சேம் வாட்ஸ்அப் தான். இந்தமாரி 4 டிவைஸில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதான் செகண்டரி. ஓகேங்களா? இது ப்ரைமரி, இது செகண்டரி. இந்த செகண்டரி வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு லிங்க்டு டிவைசஸ்னு இருக்கும். இது உள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள் W2ன்னு இருக்குங்களா? இல்லை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு எங்கே ரிமூவ் மேலே வருது பாருங்கள். எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். மேலே பாருங்கள் ரிமூவ் டிவைஸ்னு வருதுங்களா? இந்த ரிமூவ் டிவைஸ் கொடுத்துட்டுனா போதும், அந்த டிவைஸ் வந்து லாக் அவுட் ஆகிடும். இப்போ ரிமூவ் டிவைஸும் கொடுக்குறேன் பாருங்கள். ரிமூவ் டிவைஸ் ரிமூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு வருது. ரிமூவ் அங்கே பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. லாக் அவுட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் இருந்து வரும் லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஜஸ்ட்டு அதே தான் 4 டிவைஸ்லாம் தேவையில்லை. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து எந்த விதத்தில் யூஸ் ஆச்சு, இல்லை யூஸ் ஆகலை, இல்லை இது ஃபஸ்ட்டு அப்டேட்டாக, இல்லை இது செக்யூரிட்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு பர்சனலாக இருந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.